மது லிவர் பாதிப்பால் அந்த சீல் நடிகருக்கு ஏற்பட்ட மிகப்பெரும் சோகம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமா சின்னத்திரை ரசிகர்களையும் அதிர்ச்சி வச்சிருக்கு. எத்தனையோ சீரியல்கள் புதுசு புதுசா நாளுக்கு நாள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாயிட்டே இருந்தாலும் ஒரு சில சீரியல்கள் மட்டும்தான் பல வருடங்களை கடந்தாலும் ரசிகர்கள் மனதில் மகிழ்ச்சியை கொண்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சீரியல் தான் மெட்டி ஒலி. இந்த சீரியல் 90s கிட்ஸோடைய ஃபேவரட் சீரியலாக இருக்கு. இந்த சீரியல் நடித்த நடிகைகள் இன்னைக்கு ரசிகர் மத்தியிலும் சரி, சினிமாவிலும் சரி, நல்ல ஒரு பெரிய இடத்த அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் அந்த சீரியல் நடித்த மிக முக்கியமான கதாபாத்திரம் போஸ் வெங்கட். இவருடைய நிஜ பேரு வெங்கடேசன். ஆனா இந்த சீரியல்ல போஸா நடிச்சதன் காரணமா தன்னுடைய பேருக்கு பின்னாடி அந்த போஸ் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஆரம்ப காலகட்டத்துல இவரு திரைப்பட வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தப்போ, இவருக்கு வாய்ப்பு கிடைக்காதனால பல நாட்கள் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டி தான் தனது பொழப்ப கடந்திருக்காரு. அதன் பிறகு போஸ்க்கு சின்ன திரையில அடுத்தடுத்து சில சீரியல்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அந்த சீரியல்கள்லாம் போஸ் வெங்கட் தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா அதை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு தனது நடிப்பு திறமைய அவ்வளோ அழகா வெளிப்படுத்தியிருக்காரு. அதை பார்த்த நம்ம இயக்குனர் பாரதி ராஜா போஸ் வெங்கட்டை ஒரு நாள் அழைச்சி அவருடைய படத்துல ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அதன் மூலயமா போஸ் வெங்கட்டுடைய திரைப்பயணம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. போஸ் வெங்கட்டுக்கு சின்ன வயசுலேருந்து வெள்ளித்திரையில் நடிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. ஆனால் அது கிடைக்கல அப்படிங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் இருந்தப்போ பாரதிராஜா கொடுத்த அந்த வாய்ப்பு போஸ் வெங்கட்டுடைய திரைப்பயணத்தில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதன் பிறகு போஸ் வெங்கட் தமிழ் சினிமாவில் நிறைய படங்களில் மிக முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருப்பாரு. சொல்லப்போனால் ஒவ்வொரு படத்துலையும் அவர் நடித்த கதாபாத்திரம் மக்கள் மத்தியில் நல்லாவே ஆழமாக பதிகிற அளவுக்கு முக்கியமான கதாபாத்திரங்களாக அமைஞ்சிருக்கு. அதுலேயும் குறிப்பாக அவருடைய வெள்ளித்திரை வாழ்க்கையில் கவன் திரைப்படம் அவருடைய கெரியர்ல மிகப்பெரிய ஒரு உச்சமா அமைஞ்சது. ஏன்னா அது வரைக்கும் நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு இருந்த நம்ம போஸ் வெங்கட் அந்த படத்துல ஒரு வில்லத்தனமான, அதுவும் குறிப்பா ஒரு மோசமான அரசியல்வாதியா நடிச்சிருப்பாரு. விஜய் சேதுபதிக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு அவருடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருப்பாரு. அந்த படத்தின் மூலமா போஸ் வெங்கட் மக்கள் மத்தியில நல்ல ஒரு பிரபலமான வில்லன் கதாபாத்திரத்துக்கு ஏத்த ஆள் நானு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாரு. அதன் பிறகு போஸ் வெங்கட் நிறைய படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்களையும் வில்லன் கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்ல கிடைச்ச வெற்றியை தொடர்ந்து போஸ் வெங்கட்டுக்கு தெலுங்குல ஒரு முக்கியமான நடிகருடைய படத்துல முக்கியமான வில்லன் ரோல் கிடைச்சிருக்கான். அந்த படத்துக்காக போஸ் வெங்கட் கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் செய்து தனது உடல் கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு அந்த படத்துல அந்த முக்கியமான வில்லன் கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு இருக்காரு. என்னைக்கு வெள்ளித்திரையில கால் தடம் பதிச்சாரோ அதுக்கு பிறகு சின்ன திரையில அந்த அளவுக்கு போஸ் வெங்கட் எந்த ஒரு சீலும் நடிக்கல. அதே மாதிரி சீல் நடிகை சோனியாவை போஸ் வெங்கட் திரும்ப பண்ணிக்கிட்டாரு. அவங்க சின்ன திரையில ஒரு சில முக்கியமான சீல்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தெலுங்குல ஒரு படத்துல கமிட் ஆகி படு பிஸியா நடிச்சிட்டு இருந்த போஸ் வெங்கட் திடீர்னு உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற செய்திகள் மட்டும் இணையத்தில வழியா இருக்கு. போஸ் வெங்கட் அவருடைய ஆரம்ப காலகட்டத்துல நிறைய பட வாய்ப்புகள் தேடி அலைஞ்சப்போ அவருக்கு பட வாய்ப்பு கிடைக்காத சோகத்துல அவரு அளவுக்கு அதிகமா மது குடிச்சிருக்காரு. அந்த குடி போதையில அவர் பண்ண சில விஷயங்கள் அப்போ அவர் உடல்நிலையை பாதிப்படைய வச்சிருக்கு. அதன் பிறகு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய லிவர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் அதன் காரணமா தான் அவருக்கு இப்போ திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில மிக மிக ஒரு மோசமான நிலைமையில அனுமதிக்கப்பட்டிருந்திருக்காரு. அப்படி அனுமதிக்கப்பட்ட போஸ் வெங்கட்ட செக் பண்ணி பார்த்த மருத்துவர்கள் அவருடைய லிவர் முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் உடனடியாக அறுவை சிகிச்சை செய்து அதை மாத்தியே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவர் உயிருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் கைவிச்சிருக்கதா மிக முக்கியமான அந்த துயர் செய்தி தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.